இன்றைக்கி என்ன சாதி இல்லாமல் இருக்கான்னு எல்லா இடங்களிலும் அவர்களை வந்து அந்த பட்டியலினத்தை வந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. வேங்கை வாசலில் வந்து குடிநீரில் கலந்தது வந்து ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இப்போ நடந்து. அப்போ அவங்க பேசிதானே ஆகணும். நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு துன்பம் விளையுதுங்கிறத அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க? ஒரே மீடியம் இன்றைக்கி சினிமா தான் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற ஒரு மீடியமாக இருக்குது. அவங்க கண்ணுக்கு எதிராக பார்த்த அந்த அநியாயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரவீன் காந்தி மாதிரி ஆள்கள் வந்து சிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்னமும் ரெட்டை டம்ளர் முறை பல கிராமங்களில் இருக்குது இல்லையா? நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்டே இருக்கோம். இந்த தீண்டாமைங்கிறத நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் சாதி படங்கள் எடுக்காதீங்கன்னா அவங்க வழியாக அவங்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க, அவ்வளோதானே. இன்னொன்று, அவர் பேசுகிற மேடை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அநியாயம். அந்த மேடை கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு சாதி படம் எடுத்து